ஹாய் தேர், வெல்கம் யூ. நீங்கள் கிராம உதவியாளர் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல வழிகாட்டலை இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த கிராம உதவியாளர் வேலை பொறுத்தவரை உங்களுக்கு தேர்வு, நேர்காணல் இதெல்லாம் இருக்குது. இதற்கு நீங்கள் எப்படி தயாராக வேண்டும், அதற்கு என்னெல்லாம் படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முழுமையான தகவல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை படிச்சுட்டு போய் நீங்கள் தேர்வானது எழுதலாம். அதன் மூலம் உங்களுக்கு கட்டாயமா அந்த வேலை ஈஸியா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ, அது நம்ம சைட்ல இருந்து முழுமையா உங்களுக்கு பண்ணி குடுக்கப்படும். சரியா? நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். அந்த தேர்வு, இன்டர்வியூக்கான என்ன படிக்கணும் அப்படின்ற விவரத்த நம்ம இந்த வீடியோல பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மற்றும் நீங்க பிடிஎஃப் மூலியமா ஸ்டடி மெட்டீரியல் ஆனது வாங்கிக்க முடியும். பிடிஎஃப்பா உங்களுக்கு வேணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். அதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணிட்டு ₹25 பிடிஎஃப் வெறும் ₹25 தான். அது நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க அனுப்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்ட கிராம உதவியாளர் வேலைக்கான அந்த கேள்வி அடங்கிய பிடிஎஃப் ஆனது உங்களுக்கு சென்ட் பண்ணுருவாங்க வாட்ஸ்அப் மூலியமா. நீங்க அத பார்த்து நீங்க படிச்சுக்கலாம். மற்றும் அந்த பிடிஎஃப்ல இருக்கிறத நான் பேசிக்கா எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்து ஒரு வீடியோ தனியா போட்டுட்டேன். சரியா? அதாவது பிடிஎஃப்ல இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ போட்டுட்டேன். இந்த வீடியோல ஜஸ்ட் நான் உங்களுக்கு சாம்பிள் இமேஜஸ் மட்டும் தான் வைக்கிறேன். எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வைக்கல இந்த வீடியோல. சும்மா அப்பப்போ ஸ்லைட்ல போகுது இல்லையா? அது ஒரு கொஞ்சம் சாம்பிள் இமேஜஸ் மட்டும் தான். உங்களுக்கு பிடிஎஃப்பா இருக்கு. அந்த பிடிஎஃப் நீங்க வாங்கி நீங்க படிச்சுக்கலாம். மற்றும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்து வீடியோ போட்டுருக்கேன். நீங்க என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்ற வீடியோ நான் போட்டுட்டேன். இப்போ நம்ம ஒரு வாட்டி நம்ம அப்படி சொல்லிட்டே இருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டுட்டேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். இது இன்னொரு சேனல் என்னோடது. அந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பேசிக்கா புரியும். இப்படி இப்படி படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். மற்றும் நீங்க பிடிஎஃப் வாங்கி தெளிவா நீங்க கையில வச்சுட்டு நீங்க படிக்கலாம். ஃபோன் மூலியமாவே நீங்க படிச்சு தேர்வுக்கு நீங்க தயாராகிக் கொள்ளலாம். மற்றும் உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாவே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுவும் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஒன்ஸ் நீங்க பிடிஎஃப் வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் நீங்க வெளிய போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதோ டவுட் இருக்கு. ஸோ நீங்க யார்கிட்டயும் போய் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மகிட்ட நீங்க பிடிஎஃப் வாங்கியிருக்கீங்க. ஸோ அப்படின்னும்போது உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க வேண்டியது எங்களோட கட்டாயம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு, எந்த விதமான டவுட்டா இருந்தாலும் சரி இந்த வேலை சம்மந்தமா, அத சரி பண்ணி கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. சரியா? ஸோ இத எல்லாரும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதற்கு நம்ம நல்லபடியா அந்த இன்டர்வியூ நேர்காணலுக்கு ப்ரிப்பேர் பண்ண என்னென்னலாம் கேள்விலாம் நீங்க படிச்சுட்டு போனா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நெறைய பேர் வேலையும் வாங்கியிருக்காங்க. நம்ம ஸ்டடி மெட்டீரியல பார்த்து படிச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் நேர்காணல் அட்டெண்ட் பண்ணி வேலையும் வாங்கியிருக்காங்க. இத நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே பண்ணிட்டு இருக்கோம். எப்பத்துலேருந்துனா 2022 அந்த காலகட்டத்திலேருந்து இதெல்லாம் நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஸோ கட்டாயமா உங்களுக்கு இதுவும் பயனுள்ளதா இருக்கும். கிராம உதவியாளரும் பயனுள்ளதா இருக்கும். போன வாட்டியும் நம்ம பண்ணோம். ஸோ இந்த வாட்டி நோட்டிஃபிகேஷன் ஆனது வந்திருக்கு. ஸோ எல்லாரும் பயன்படுத்திங்க அப்படின்னு உங்க எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்னன்றது புரியும். நீங்க பிடிஎஃப் வாங்கி நீங்க படிச்சுக்கலாம். சரியா? ஓகே. தேங்க் யூ.